மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுள்ள மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். அமெரிக்காவின் விமானத்துக்கு நேர்ந்த கதி, முழு பிரதேசமும் இருளில். என்ன நடந்த, ஏது நடந்த? போர் நிறுத்தம், ஹோர்முஸ் ஜலசந்தி, பேச்சுவார்த்தை அனைத்தையும் தீர்மானிக்கும் சக்தியாக ஈரான் மீண்டும் ஒருமுறை அமெரிக்காவை அடிபணிய வைத்த சம்பவம் பதிவாகி இருக்கு. என்ன ஏது அப்படின்றத பேசுறதோட, டொனால்ட் ட்ரம்பினுடைய மருத்துவ அறிக்கை வெளியிடப்பட்டதால் பெரும் பரபரப்பும் பெரும் சர்ச்சையும், அதிபர் பதவிக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு அப்படின்ற பல்வேறு செய்திகள் பதிவாகி இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவுடைய விமானத்துக்கு என்ன நடந்த? எப்போதுமே அமெரிக்கா வெளிநாடுகளில் விமானங்களை சுட்டு அந்த நாட்டு மக்களுக்கு அதிர்ச்சி ஊற்ற இந்த சூழ்நிலையில இப்போது அமெரிக்காவுக்குள்ள அவ்வப்போது விமானங்கள் விபத்துக்குள்ளாகி அந்த மக்களை அச்சமூட்டுகின்ற பல்வேறு செய்திகள் பதிவாகிற சூழல்ல தான் நேற்றைய தினம் லாஸ் ஏஞ்சலஸ் என்று சொல்லப்படுகின்ற நகரில் ஒரு வாகன தரிப்பிடத்தில் அதிரடியாக ஒரு விமானம் பறந்து கொண்டிருந்த நிலையில வானில் வைத்து தலைகளாக புரண்டு கீழ்நோக்கி வேகமாக பல்வேறு மின் கம்பங்களில் மோதுண்டு மிகப்பெரிய ஒரு விபத்துக்கு உள்ளாகி அப்படியே ஒரு வாகன தரிப்பிடத்தில் விழுந்து சுக்குநூறாகிய சம்பவம் அந்த பிரதேசத்து மக்களை மிக பெரும் அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் இந்த விபத்து நிகழ்ந்ததாக சொல்லப்படுது. உயிர் சேதங்கள் பற்றி எந்த தகவலும் வெளிவராத இந்த சூழல்ல விபத்து பதிவாகி இருக்கு. அதிரடியாக செயற்பட்ட தீயணைப்பு படையினரும் பாதுகாப்பு துறையினரும் பலத்த காயங்களுக்கு இலக்கான விமானியை மீட்டெடுத்து வைத்தியசாலையில அனுமதிச்சிருக்காங்க. இந்த மின் கம்பங்கள் உடைந்து விழுந்ததாலும் சுக்கு நூறாகியதால முழு பிரதேசமும் இப்போது இருள இருப்பதாகத்தான் அங்கிருந்த செய்திகள் வருது. இந்த விபத்து நடந்த பகுதியை நோக்கி வருகின்ற அனைத்து பாதைகளும் மூடப்பட்டு இப்போது மீட்பு பணிகளும் மின்சாரங்களை சரிபார்க்கின்ற பணிகளும் நடப்பதாக இப்போது அமெரிக்காவிலிருந்து வருகின்ற செய்திகள் சொல்லுது. என்னதான் இருந்தாலும் பொறுத்து பார்க்கலாம். இதனுடைய உயிர் சேதங்கள் என்ன, வேறு என்ன சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற தகவல்களும் பின்னால் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போர் நிறுத்தம், ஹோர்முஸ் ஜலசந்தி, பேச்சுவார்த்தை அனைத்தையுமே தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக இப்போது ஈரான் மாறி இருக்கு. மீண்டும் அமெரிக்காவை ஈரான் இப்போது அடிபணிய வச்சிருக்கு. கடல் முற்றுகை ஒரு பக்கம், கப்பல்களை சிறைப்பிடிக்கிற அப்படின்னு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து இன்றைய தினம் நடக்கின்ற ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஈரானை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முனைப்புல தான் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முயற்சியை எடுத்து வந்தாரு. பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா அதிரடியான தாக்குதலை நீங்க எதிர்நோக்க வேண்டி வரும் என்றெல்லாம் மிரட்டி பார்த்தாரு. இறுதியில என்ன, தற்காலிக போர் நிறுத்தம் முடிவடைவதற்கு ஒரு சில மணி நேரம் இருக்கின்ற இந்த சூழல்ல அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அதிரடியாக மீண்டும் போர் நிறுத்தம் நீடிக்கப்படுது அப்படின்ற ஒரு அறிவித்தலை விட்டிருக்கிறாரு. இந்த அறிவித்தலோட சேர்த்து என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான் வேண்டிக் கொண்டதுக்கு இணங்க இந்த தீர்மானத்தை தான் எடுத்ததாகவும், மேலும் கடல்வழி முற்றுகை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு தமது ராணுவம் விழிப்போடு இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. பாகிஸ்தான் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான் ஒருமித்த கருத்துக்கு வரும் வரைக்கும் ஈரான் மீது எந்த ஒரு தாக்குதலையும் அமெரிக்கா நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு ரிக்வெஸ்ட முன் வச்சதாக அவங்க சொல்றாங்க. அப்படியாக இருந்தா ஈரானுக்குள்ள ஒருமித்த கருத்து இல்லையா, இப்போது அவங்க பிளவுபட்டு இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இது குறித்து தேடி பார்த்ததுல இப்போதைக்கு ஈரான்ல இரண்டு வகையான நிலைப்பாடும் இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு கருத்துல ஈரானுடைய ஜனாதிபதி மற்றும் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் ஆகியோர் இருக்கிறாங்க. அவங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிதமான போக்கை கடைபிடிப்போம், சர்வதேச அழுத்தங்களுக்கு உள்ளாக கூடாது, அவைகளை தளர்த்தணும், அதுபோக ஈரானுடைய பொருளாதாரத்தை கட்டி காக்கணும், அது விழுந்துடக்கூடாது அப்படின்றதுல குறியாக இருந்து இப்போதைக்கு பேச்சுவார்த்தைக்கு போயிடலாம். பேச்சுவார்த்தையில நம்ம சில விஷயங்களை உடன்பாடு காணலாம், முரண்பற்ற விடயங்களுக்கு தீர்வை எட்டலாம் அப்படின்னு சொல்லி மிதவாத போக்குலையும் மிதவாத கருத்திலையும் அவங்க இருக்கிறாங்க. அடுத்த அணி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானுடைய சபாநாயகர் முகமது பாக்கர் மற்றும் புரட்சிகர காவல் படையினர் மாற்று கருத்துல இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய மிரட்டலுக்கோ அமெரிக்காவுடைய தாக்குதல் கஞ்சியோ அடிபணிய தேவையில்லை. அவங்க என்னென்ன விஷயங்களை பேச்சுவார்த்தைக்கு முன்னால செய்வதாக உடன்பாடு கண்டாங்களோ அந்த விஷயங்களை செய்யணும், உடனடியாக கடல் முற்றுகையை தளர்த்தணும், அப்படி இல்லைன்னா பேச்சுவார்த்தை கிடையாது, நேரடியாக யுத்தத்துக்கு போயிடலாம் அப்படின்னு கொள்கையில இருக்கிறதுனால இப்போது ஒருமித்த ஒரு கருத்து இல்லாததுனால தான் பேச்சுவார்த்தைக்கு போகாமலே எந்த ஒரு முடிவும் கொடுக்காமலே இப்போது அதிரடியாக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி யுத்த நிறுத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீட்டுவதாகவும் அந்த காலக்கெடுவை நீட்டுவதாக அறிவிச்சிருக்கிறாரு.
இந்த ஒரு விஷயம் உண்மையிலே இவர்களுக்கிடையில் ஒரு கருத்து முரண்பாட்டை உண்டு பண்ணியிருக்குதா அல்லது ஒரு பிளவை தான் ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விடயங்கள் சொல்லப்படுது. ஒன்று இது ஈரானுடைய ஒரு தந்திரோபாயம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளிம்பு நிலை ராஜதந்திரம். அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதிரடியாக முடிவெடுக்காம இறுதி நேரம் வரைக்கும் இந்த ஒரு விஷயத்துல அடுத்த கட்ட யுத்தம் அப்படின்னு வரும்பொழுதுதான் ஓகே நிறுத்துங்க, பேச்சுவார்த்தைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்புடைய பொறுமையை சோதிச்சு பார்த்து டொனால்ட் ட்ரம்ப் இறங்கி வாராரா இல்லை ஏறி போறாரா, ஒன்று சமாதானம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ள சில விட்டு கொடுப்புகளை செய்யும் வரைக்கும் அல்லது யுத்தம் தான் தீர்வு அப்படின்னு சொல்லி பொறுமை இழந்து டொனால்ட் ட்ரம்ப் யுத்தம் என்று அறிவிக்கும் வரைக்கும் இவங்களை இழுத்து கொண்டு ஒரு இடத்துக்கு விடுறது தான் இவங்களுடைய ராஜதந்திரம். அந்த ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. அது தவிர இது ஒரு முரண்பாடோ பிரிவினையோ கிடையாது அப்படின்னு சொல்லுகின்ற அதே நேரத்தில் ஈரானுடைய அனைத்து முடிவுகளையும் இறுதியாக எடுக்கிறது உச்ச தலைவரும் புரட்சிகர காவல் படையினரும் தான். அமெரிக்காவோட உளவுத்துறை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானுடைய பலமே அந்த ராணுவம் ஒற்றுமையாக செயல்படுவது தான். அமெரிக்காவுக்கு அடிபணிய தேவையில்லை. 40 வருடங்கள் அடிபணியாத நாம் எதற்காக இப்போது அடிபணியணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஈரானிகள் அந்த கொள்கையில இருக்கிறதுனால தான் மீண்டும் போருக்கு போனாலும் பரவாயில்ல, ஒருபோதும் சரணடைஞ்சிடக்கூடாது என்ற கொள்கையில இருப்பதாகத்தான் தெரிய வருது. இப்போதைக்கு டொனால்ட் ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தைக்கு நீங்க இணங்க இல்லைண்டா நிச்சயமாக அதிரடியான தாக்குதலை மேற்கொள்வோம், உட்கட்டமைப்பு அனைத்தையும் சேதப்படுத்துவோம், சிதைப்போம் அப்படின்னு சொன்னவர் தாக்குதல் நடத்த முடியாமல் மீண்டும் யுத்த நிறுத்தத்தை நீடித்ததுதான் இப்போது ஈரான் சாதிச்சு காட்டிய ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் அமெரிக்காவை இந்த இடத்துல அடிபணிய வச்ச ஈரானுடைய ராஜதந்திரம் மேலும் இந்த பேச்சுவார்த்தையில தமக்கு சாதகமான விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் போர் நிறுத்தமும் பேச்சுவார்த்தையும் சாத்தியமான உடன்பாடு காணுகின்ற விடயங்களும் நடக்கும் அப்படின்ற ஒரு கொள்கையில ஈரான் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை மேலும் சாதிச்சு காட்டியிருக்குது. எத்தனை நாட்கள் என்ற காலை வரையறை இன்றியே இப்போதைக்கு யுத்த நிறுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா இதுக்கு மேல கால வரையறையை சொல்லிட்டா ஈரான் நடவடிக்கை ஆரம்பிச்சிருவாங்க, பேசாம சத்தம் இல்லாமல் வீட்டோட வாசலோட போயிடலாம் அப்படின்னு ஒரு நிலப்பாட்டுக்கு தான் வந்திருக்கிறாரு. பொறுத்தது பார்க்கலாம். அடுத்த கட்டம் யுத்தமா அல்லது சமாதான பேச்சுவார்த்தைகள் தொடர்வதற்கான வழிகள் இருக்குதா, அமெரிக்கா இது விட்டுக் கொடுப்புகளை செய்யுமா, ஈரான் இறங்கி இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளுமா அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்ற கேள்விகளுக்கு காலம் தான் பதில் சொல்லும். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை அதிரடியாக அமெரிக்க ஜனாதிபதியினுடைய மனநிலை மற்றும் முடிவெடுக்கும் திறன் குறித்து அவருடைய எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்ற மருத்துவ அறிக்கைகளை ஒரு ஆய்வு கட்டுரையாக வெளியிட்டது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் இப்போதைக்கு மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, முடிவெடுக்கும் திறன்களை மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருப்பதாகவும், இவர் அடிக்கடி கோபப்படுவதும் அடிக்கடி எரிச்சல் அடைவதும் அடிக்கடி டென்ஷன் ஆகுவதாகவும் தான் அடிக்கடி இவருடைய மனநிலையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்ற விஷயங்களை மருத்துவ அறிக்கைகளை மேற்கோள் காட்டி ஒரு ஆய்வு அறிக்கையை வெளியிட்டது இப்போது அமெரிக்காவுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை உண்டு பண்ணிருக்கு. ஈரானுக்கு எதிரான யுத்தத்தில் F-15 வகையான ஒரு போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட பொழுது ரொம்ப டென்ஷன்லையும் மிகப்பெரிய ஒரு பதற்றத்திலையும் மிகப்பெரிய ஒரு கவலையிலும் மிகப்பெரிய ஒரு கோபத்தோடும் இருந்ததாக மேலும் அந்த ஊடகம் செய்தியை வெளியிட்டிருக்கு. இந்த காரணங்கள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அடிக்கடி தனது முடிவுகளில் அவர் மாற்றத்தை கொண்டு வருவதும் அவர் நிதானமாக இல்லை, அவருடைய மனநிலை சரியில்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் நிறுவி இருக்கு. 25வது அரசியல் அமைப்பை பயன்படுத்தி அதிபருடைய மனநிலை சரியில்லை அப்படின்ற மாதிரி பதவி விலக்குவதற்கான முன்மொழிவையும் இப்போது கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்கள் முன் வச்சிருக்கிறாங்க. அதிபர் பதவியிலிருந்து டொனால்ட் ட்ரம்பை விலக்கி உடனடியாக துணை ஜனாதிபதியாக இருக்கிற ஜேடி வான்ஸுக்கு அந்த பதவியை வழங்கி வைக்கணும் அப்படின்ற ஆலோசனையும் இப்போது கட்சிக்குள்ள இருந்து முன்வைக்கப்படுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கு. இவருடைய மூளையை எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்ற மருத்துவ அறிக்கைகளும் இவர் ஒரு மனநோயாளியாக மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தியதுனால இப்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக அமெரிக்காக்குள்ள இப்போது பேசப்படுவது மட்டுமல்லாம இப்போ காங்கிரஸுக்குள்ளேயே அவருடைய கட்சிக்குள்ளேயே பல்வேறு பூகம்பங்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் ஒரு மனநோயாளியிடம் அமெரிக்காவினுடைய தலைமை சென்றிருப்பது இப்போது உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை உண்டு பண்ணிருக்கு. இந்த அரசியல் அமைப்பின்படி டொனால்ட் ட்ரம்புடைய பதவி பறிபோகுமா அல்லது தொடர்ச்சியாக மனநோயாளியாக இருந்து உலகத்தையே யுத்தகலமாக மாற்றி வைப்பாரா அப்படின்ற பல்வேறு கேள்விகளுக்கு காலம்தான் பதில் சொல்லும். அமெரிக்கர்களுடைய தலைவிதியை தாண்டி உலக மக்களுடைய தலைவிதியை மாற்றுகின்ற ஒரு சூழ்நிலை தான் ஒரு மனநோயாளியை தான் ஏற்பட்டிருக்கு என்பதுதான் யதார்த்தமான ஒரு விடயம். பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுல என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியான ஒரு சூழல் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.